லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, லேசர் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம். அந்த லேசர் ஃபண்டமெண்டல்ஸ்ல தேர் ஆர் 3 ப்ராசஸ். அதாவது லேசர பொறுத்தவரையும் நார்மலாவே என்னன்னா, லைட் ஆட்டம் இன்டராக்ட் பண்ணுச்சுன்னா, வி ஹேவ் 2 ப்ராசஸ். பட் லேசர்ங்கிற லைட் எடுக்கும்போது வி நீட் 3 ப்ராசஸ். நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி ஹச்னியும் பிளஸ் ஒரு ஆட்டமும் இன்டராக்ட் பண்ணுச்சுன்னா, 2ம் மேபி டாக்கிங் டு இச் அதர். 2ம் பேசிக்கிச்சுன்னா கூட வச்சுக்கலாம். அது உங்களுடைய லாங்குவேஜ்ல எப்படின்னா 2ம் if they are talking to each other, there are 3 kind of process are possible. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the absorption. அதுதான் நாம என்னன்னு சொல்லணும் நார்மலாவே. The stimulated absorption. அதுதான் நம்ம பார்த்தோம். What is the stimulated absorption? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பாசிபிள்னா, the spontaneous emission. Spontaneous emission. ஸோ இது பாசிபிள். த தேர்ட் ப்ராசஸ் இது நார்மலாகவே என்னன்னா எல்லா ஆட்டத்திலையும் நடக்கும். ஸோ இட்ஸ் அ நார்மல் த நார்மல் இன்ட்ராக்ஷன்ஸ் with laser with the atom. Sorry, no, we can't say it's laser with the atom, photon with the atom. These are the normal process or normal interaction between the laser and atom. Either random, if they are talking to each other, this process will happen automatically. The third type of process, என்ன process தான், the stimulated emission. இதுதான் மெயின் ப்ராசஸ் ஃபார் த லேசர் ஆக்ஷன் சொன்னேன். ஏன்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷனில் தான் this is for the laser interaction or the laser action. You can say it's a laser action, we need the stimulated emission. இந்த stimulated emission ஏன் சொல்கிறோம், என்ன ரீசன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 எனர்ஜி லெவலை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு 3 எனர்ஜி லெவல் பார்க்கலாம். ஒரு ஆட்டம், ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த இடத்துல கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா மேபி யூ கேன் கால் தட் எனர்ஜி ஸ்டேட் E1. There are allowed energy state E2, E3, maybe it can go, but I am going to take the next energy state, allowed energy state for the electron E2. நான் என்ன செஞ்சேன்னா, இதில் வந்து ஒரு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி ஹச்னியும் தட் வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஸ்டேட். இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்டேட், இந்த இன்சிடென்ட் எனர்ஜி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இந்த எலக்ட்ரான் இதை அப்சர்வ் பண்ணிட்டு இட் கோஸ் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ என்ன செய்யணும், இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் உட்காந்துருக்கும். அதனுடைய அதனுடைய டிகே லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10⁻⁹ to 10⁻⁶ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் சொன்னேன். மைக்ரோ டு நானோ செகண்ட் வேரி ஆகும். அப்படி அது டிகே ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது டிகே ஆகிறதுக்குள்ளார என்ன ஆகும்னா, தெர் இஸ் ஒன் மோர் ஃபோட்டான் இஃப் இட் இஸ் ஹிட்டிங் ஆன் த எக்ஸைட்டட் ஸ்டேட் எலக்ட்ரான். அது வந்து மோதுச்சுன்னா என்ன ஆகும்னா, த எமிட்டட் ஃபோட்டான் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ண ஃபோட்டான் ஒன்று எமிட் ஆகும். அதுக்கப்புறம் அது மேலே மோதிர ஃபோட்டான் என்ன செய்யணும், அதுவும் எமிட் ஆகும். இந்த மோதிர ஃபோட்டான் என்ன செய்யணும், இதனுடைய லீனியர் மொமெண்டம், இதனுடைய ஃபேஸ், இதனுடைய போலரைசேஷன், இதனுடைய ஃப்ரீக்குவன்சி எல்லாத்துக்கும் எதுக்கு கொடுத்தோம்னா, அது அப்படியே மெமரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டை அந்த ஃபோட்டானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த எமிஷன் ஆகிற ஆல்ரெடி அப்சர்வ் பண்ண ஃபோட்டான் ஒன்று எமிட் ஆகும், மோதன ஃபோட்டான் ஒன்று எமிட் ஆகும். அப்படி எமிட் ஆகும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபேஸ், சேம் ஃப்ரீக்குவன்சி, சேம் போலரைசேஷன் ஸ்டேட் இருக்கிறதால, சேம் ஆம்ப்ளிடியூடு, ஒன் மோர் திங். ஸோ இது எல்லாமே இருக்கிறதால உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ கோஹரண்ட் பீம். அதாவது அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் கோஹரண்ட் பீம், we will get in output. So what is a coherent beam? You can ask one question, what is a coherent beam? So coherent beam laser beam example சொல்லலாம். The beam in the output, the rays or beams in the output have same phase, same frequency, next பார்த்தீங்கன்னா same polarization, next and then same amplitude, the beams in the output have if it is having
having, you can just change a little more. If it is having the same phase, same frequency, same polarization state and same amplitude, same polarization state and same amplitude, then we can call that beam is coherent beam or the laser beam or laser beam. ஸோ அந்த லேசர் பீமுக்கு என்ன எது எது என்ன ப்ராசஸ் வந்து ரெஸ்பான்சிபிள்னா இந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ப்ராசஸ். இந்த இங்கே காமிச்சிருக்கல இந்த ஸ்டிமுலேட்டட், அந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஃபோட்டான்ஸ் கோஹரண்டாக கிடைக்கும். அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதாவது அந்த அந்த லேசர் பீமில் உங்களுக்கு ப்ராசஸ் எப்படி இருக்கும், கண்டினியூஸாக எப்படி இருக்கும், அந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷனால உங்களுக்கு எப்படி அவுட்புட்டில் ஃபோட்டான் கிடைக்கும் அப்படின்னா, இந்த இங்கே வந்து என்னென்னா இந்த லேசர் ஆக்ஷன்ஸ், மேபி லேசர் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். நான் வந்து ஒரு ஆட்டத்தை வச்சு தான் சொன்னேன். இப்போது இந்த லேசர் ஆக்ஷன் வந்து நிறைய ஆட்டம், நான் வந்து என்னென்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப்பில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. மேபி ஐ எம் கோயிங் டு டேக் சம் ருபிடியம் ஆட்டம் ஆர் சிசிஎம் ஆட்டம். ஏன்னா ருபிடியம், சிசிஎம் தேர் ஆர் கார்பன் டை ஆக்சைடு லேசர் எடுத்திங்கன்னா CO2 ஆட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆட்டம் எடுத்துக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே வந்து பீம் ஆஃப் லைட்டை சென்ட் பண்ணுறேன். அந்த பீம் ஆஃப் லைட்டை வந்து ஒரு சோர்ஸ் வச்சு சென்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னா இங்கே போய் மோதுதுன்னு வச்சுங்க. இப்போதைக்கு அப்படி மோதும் போது உங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, நிறைய ஃபோட்டான்ஸ் போகுது, பில்லியன்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் பில்லியன், அதாவது 10^18 ஆட்டம்ஸ் பர் சென்டிமீட்டர் கியூப்னு வச்சுக்கிங்க. அது பர் சென்டிமீட்டர் கியூபிக் யூனிட் வால்யூம் 10^18 ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கிங்க. 10^18 ஆட்டம்னா இட் வில் பி லார்ஜ் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா இட் வில் ஆல்சோ பில்லியன். அது பவரை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது ஒன்ஸ் பவர் ஆஃப் த பீம் தெரிஞ்சிச்சுன்னா how many photons are thereன்னு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அப்படி கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ப்ராசஸிங் எப்படி நடக்கும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம்னா ஒரே ஒரு ஆட்டத்தை எடுத்துக்கலாம். அந்த ஆட்டம் இப்போ எங்கே இருக்குன்னா எக்ஸ்ரே ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ஆட்டம் என்னென்னா சப்போஸ் யூ மே கால் இட்ஸ் நவ் இந்த எக்ஸ்ரே ஸ்டேட் E2. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸைட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போது இதில் வந்து ஒரு ஃபோட்டான் மோதுது ஆஃப் எனர்ஜி ஹச்னியூ. அப்படி மோதும் போது ஆல்ரெடி எக்ஸ்ரே ஸ்டேட் அப்சர்வ் பண்ண ஒரு ஃபோட்டான், மோதுற ஒரு ஃபோட்டான், இது ரெண்டும் அவுட்புட்டில் எப்படி வரும்னா சேம் ஃபேஸ் சேம் ஆம்ப்ளிடியூட் இந்த மாதிரி வரும். அப்படின்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் ஃபேஸாக இருக்கும், சேம் ஆம்ப்ளிடியூடாக இருக்கும், சேம் போலரைசேஷனாக இருக்கும், சேம் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா இந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன். இதுதான் எதுக்கு தேவைன்னா இந்த லேசர் ஆக்ஷனுக்கு தேவை. இந்த அவுட்புட்டில் வர 2 பீமும் 2 ஆட்டத்தில் மோதுன்னு வச்சுக்கிங்க. இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம். நான் என்ன செய்யறேன்னா இந்த 2 ஆட்டமும் எக்ஸ்ரே ஸ்டேட் ஆட்டம்னு வச்சுக்கிறேன். தீஸ் டூ ஆர் எக்ஸ்ரே ஸ்டேட். இதுவும் பார்த்தீங்கன்னா E2ல இருக்குது, இதுவும் E2ல இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ஐடியல் கண்டிஷனுக்கு நான் சொல்கிறேன். அப்படின்னா இங்கே இந்த இது ஃபர்ஸ்ட் ஆட்டம் வச்சுங்க, இது 2வது ஆட்டம் வச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம் எக்ஸ்ரே ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ண ஒரு ஃபோட்டான், மோதுற ஒரு ஃபோட்டான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட்டத்துலேருந்து ஒரு 2 ஃபோட்டான் வரும் ஆஃப் சேம் ஃபேஸ் சேம் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் செகண்ட் ஆட்டமும் எக்ஸ்ரே ஸ்டேட்டில் இருக்கிறதால ஆல்ரெடி அப்சர்வ் பண்ண ஒரு ஃபோட்டான், அதில் மேதில் மோதுற ஒரு ஃபோட்டான் இதுவும் வரும். அப்புறம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் 2 ஃபோட்டான் 2 எக்ஸ்ரே ஸ்டேட் ஆட்டத்தை கூட ஆர் எலக்ட்ரான் ஆர் ஆட்டத்தை கூட மோதும் போது எனக்கு 4 அவுட்புட் ஃபோட்டான் கிடைக்குது. இப்போ 4 அவுட்புட் ஃபோட்டானும் 4 எக்ஸ்ரே ஸ்டேட் ஆட்டத்தில் ஆர் எக்ஸ்ரே ஸ்டேட் எலக்ட்ரானில் மோதுதுன்னு வச்சுக்கிங்களா. இது 1, இது 2, இது 3, இது 4. இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டான் தரும். ஏன்னா முதல்ல ஒரு ஃபோட்டான் அப்சர்வ் பண்ண ஒரு ஃபோட்டான். அப்போனா உங்களுக்கு அவுட்புட்டில் எப்படி கிடைக்குன்னா there will be a 8 ஃபோட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஃபேஸ் சேம் ஃப்ரீக்வன்சியில் எத்தனை ஃபோட்டான் கிடைக்குன்னா 8 ஃபோட்டான் கிடைக்கும். இந்த 8 ஃபோட்டானும் 8 ஆட்டத்தில் மோதிச்சுன்னா 8 எக்ஸ்ரே ஸ்டேட் ஆட்டம். இங்கே எல்லாமே என்னென்னா நான் டாட் வச்சுருக்கிறதோ எக்ஸ்ரே ஸ்டேட் ஆட்டம். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டான் கிடைக்கணும்னா அவுட்புட்டில் 16 ஃபோட்டான்ஸ் கிடைக்கும். ஐ திங்க் 16 நம்பர் வந்துருச்சான்னு பார்த்துங்க. ஸோ ஒரு 16 ஃபோட்டான், இந்த மாதிரி 16 ஃபோட்டான். இதுதான் என்னன்னா உங்களுக்கு லேசர் ஆக்ஷன்.
எனக்கு நார்மலாக ஒரே ஒரு ஸ்டிமுலேட்டட் எமிஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுக்குது. ஸ்டிமுலேட்டட் எமிஷன் உங்களுக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸ் எது வரையும் பில்ட் ஆகும்னா இங்கே ஆரம்பிச்சதுன்னா இங்கே ஃபர்ஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் அந்த கிளாஸ் டியூப்ல ஆரம்பிச்சதுன்னா எது வரையும் நடக்குன்னா அப் டு த எண்ட் ஆஃப் த கிளாஸ் டியூப். இந்த கிளாஸ் டியூப் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கலாம், இல்லை 10 சென்டிமீட்டர் இருக்கலாம், ஆர் 15 சென்டிமீட்டர் இருக்கலாம். யூஸ்வலாக நார்மலாக லேபில் யூஸ் பண்ணுற இந்த கிளாஸ் என்சாம்பிள் ஆல்மோஸ்ட் 10 to 15 சென்டிமீட்டர் தான் ஆல்மோஸ்ட் ரிசர்ச் லேபில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டில் என்னென்னா த பவர்ஃபுல் லேசர் பீம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டானும் சேம் ஃபேஸ். ஸோ இதில் இங்கே வர அவுட்புட்டில் வர எல்லா ஃபோட்டானும் என்ன இருக்குன்னா சேம் ஃபேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஆம்ப்ளிடியூட், சேம் போலரைசேஷன் ஸ்டேட். ஸோ இது எல்லாமே இந்த அவுட்புட் ஃபோட்டான் இருக்கிறதால தான் இது என்னன்னு சொன்னால் ஹைலி கொலிமேட்டட் பீம். இது என்னன்னு சொன்னால் நம்ம வித்தவுட் எனி கான்வெக்ஸ் லென்ஸ் லேசர் பீம் அவுட்புட் இருக்குன்னா ஹைலி கொலிமேட்டட். அதனால தான் என்னன்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் பீம். லேசர் பீம் ஆர்டினரி பீமோட லேசர் பீம் என்ன சொன்னால் இட்ஸ் அ பவர்ஃபுல் பீம். அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யலைன்னா ஹவு த பாப்புலேஷன்ஸ் ஆர் வில் பி தர் இன் ஈச் அந்த எனர்ஜி லெவல். ஏன்னா எனக்கு ப்ராசஸ் என்ன நடக்குன்னு தெரிஞ்சிச்சு. ப்ராசஸ் இப்படி தான் எனக்கு வந்து அந்த லேசர் ஆக்ஷன் இருக்கும். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 16 வந்து இது பார்த்தீங்கன்னா 2n வழியாக போயிட்டு இருக்கும். 2n n ஈக்குவல் டு சப்போஸ் என்ன சொல்லணும்னா n ஈக்குவல் டு 1னா ஒரு ஸ்டிமுலேட்டட் எமிஷன், n ஈக்குவல் டு 2னா ரெண்டாவது ஸ்டிமுலேட்டட் எமிஷன் சேம் ப்ராசஸ், n ஈக்குவல் டு 3னா மூணாவது ஸ்டிமுலேட்டட் எமிஷன் 8 வாட்டாம். அந்த மாதிரி 2n அந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக இந்த அவுட்புட், அதாவது மேத்தமெட்டிக்கலாக பேசணும்னா இட் வில் பி ஏ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் த ப்ராசஸ் ஆஃப் த லேசர் ஆக்ஷன். எதுக்குள்ளார நடக்குன்னா இந்த கிளாஸ் டியூப்குள்ள இருக்க ஆட்டத்தில் அது பில்டப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு என்னன்னா அவுட்புட்டில் கிடைக்கும். ஐயோ யாரும் கால் பண்ணிடாதீங்கப்பா, ஏன்னா எனக்கு வந்து நெட்ஒர்க் வந்து வேற ஒரு நம்பர் கால் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிங்கன்னா வராது. நான் ஜியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எழில யார் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பீச் கேட்குதா? ஸ்க்ரீன் தெரியுதா? யாராவது ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணுங்க. எஸ் சார். ஓகே ஃபைன் சார். ஃபைன். யாருக்காவது கேட்காதுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. குட். யாரும் எனக்கு இப்போதைக்கு கால் பண்ணிடாதீங்க. குட். ஸோ இப்போ என்னன்னா இப்போ பாப்புலேஷன் அதில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கலாம், இந்த பாப்புலேஷன் இந்த எனர்ஜி லெவல் எப்படி இருந்தால் எனக்கு லேசர் வரும். பாப்புலேஷன் என்ன எனர்ஜி லெவல். எனக்கு லேசர் ஆக்ஷன் என்னன்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் தான் பாசிபிள்னு தெரியுது. அப்போனா இப்போ நார்மலாக ஒரு 2 லெவல் ஆட்டத்தை எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் ஒரு லேசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 2 லெவல் ஆட்டம், ஈவன் 3 லெவல் தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆரம்ப காலங்களில். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லெவல் 4 லெவல் கூட யூஸ் பண்ணுறாங்க. மேபி லேசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 2 லெவலே போதும். எஸ் இப்போ சார் பாதி பசங்களுக்கு ஜாயின் ஆகலையா சார்? ஒரே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்ல. ஒரே நிமிஷம்ப்பா. ஓகே சார். யா இல்லை ஆயிடுச்சு. யாரும் அப்படி வெயிட்டிங்கில் இல்லையே. ஓகே யா ஃபைன். யா 37. எஸ் ஃபைன். 37 people ஜாயின் பண்ணியிருக்கீங்க. குட். சார் அட்டெண்டன்ஸ் ஷீட் ஃபில் பண்ணனும். லிங்க் அனுப்புங்க சார். லிங்க் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டேனேக்கா, லேட்டா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்பதான் சார் வந்தேன், இப்பதான் ஓபன் ஆகுது. ஓகே ஃபைன் ஃபைன் ராமஜெயம், உனக்கு அனுப்பிட்டேன். ஓகே எல்லாரும் மைக்கை மீட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படின்னா பாப்புலேஷன் இந்த எனர்ஜி லெவல் அது என்ன, நம்ம லேசர் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு நம்ம இந்த 2 லெவலே நமக்கு போதும்னு தெரியும். ஸோ 3 லெவல்லாம் இப்போ நம்ம போகிறதில்ல, தேவைப்பட்ட நம்ம 3 லெவல் ஆட்டத்தை பார்க்கலாம். நான் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி என்னன்னு சொல்லணும்னா ஆல்வேஸ் E1 இட்ஸ் அ கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல். லைஃப் டைம் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் எலக்ட்ரான் வில் பி இன்ஃபினைட் ஆர் லார்ஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். The extended state energy level is E2. இதனுடைய லைஃப் டைம் will be shorter. Number of atom in the extended state N2.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the number of atoms n1 வச்சுக்கலாம். நார்மல் ஸ்டேட், அதாவது the normal state population, நார்மல் ஸ்டேட் பாப்புலேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து அதே கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறேன். அந்த கிளாஸ் டியூப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 பவர் நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. எவ்வளோ ஆட்டம் இருக்குன்னா, நான் பர் கியூபிக் சென்டிமீட்டர் எடுத்து பார்த்தோன்னா 10 பவர் 18 சென்டிமீட்டர் கியூப் ஆட்டம் இருக்குன்னு வச்சுங்க. ஒவ்வொரு ஆட்டத்துலையும் இந்த மாதிரி 2 எனர்ஜி லெவலில் இருக்கும். நான் என்ன செய்கிறேன்னா, ஒரே எலக்ட்ரான் இருக்கிற போல வச்சுக்கிறேன் கிரவுண்ட் ஸ்டேட்டில். நார்மல் பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த அட்டாமிக் எலக்ட்ரான்ஸ் ஆர் இந்த கிரவுண்ட் ஸ்டேட். நிறைய, அதாவது நான் வந்து 10 பவர் 18 ஆட்டத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அப்போனா மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். நான் என்ன செய்யறேன்னா, ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, லைட் அண்ட் ஃபோட்டான் இன்ட்ராக்ட் லைட் பீம் பாஸ் ஆகிட்டே இருக்கு. அங்கே இருக்க ஆட்டம் எக்ஸைட் ஆகிட்டே இருக்கு. திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட் வருது, எக்ஸைட் ஆகுது, கிரவுண்ட் ஸ்டேட் வருது. ஒரு 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 என்னன்னா, இந்த 2 எனர்ஜியில் ஆட்டம் மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. எனக்கு கண்டினியூஸாக பீம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால அப்சர்ப்ஷன் அண்ட் எமிஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நான் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அட் எனி டைம் டி எந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு செகண்டோ ஒரு செகண்டோ ஒரு தேர்ட் செகண்டோ இல்லைனா 10 மினிட்ஸ் ஆஃப்டரோ எப்போ மீட் பண்ணுறேன், அந்த டைம் வந்து T1 வச்சுக்கிறேன். அட் எனி டைம் T1 நான் அந்த பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அந்த 10 பவர் 18 இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அட்டாமிக் எலக்ட்ரான் in the ground state, only the few atomic electron or 25% or 30% will be in the excited state. 30%னா நீங்கள் இது இந்த 10 பவர் 18ல 30% ஆஃப் த ஆட்டம் only in the excited state. அப்படின்னா only few percent in the excited state, most of the atomic electron are in the ground state. அதை தான் நம்ம என்னன்னு சொன்னால் நார்மல் ஸ்டேட் பாப்புலேஷன். ஆனால் இந்த நார்மல் ஸ்டேட் பாப்புலேஷன் இட் ஓன்ட் பி எஃபெக்டிவ் ஃபார் த லேசர் ஆக்ஷன். ஏன்னா எனக்கு எக்ஸைட் ஸ்டேட்டில் நிறைய ஆட்டம் இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன செய்யணும், லேசர் அவுட்புட் நிறைய கிடைக்கும். ஸோ திஸ் ஸ்டேட் ஆர் நாட் எஃபெக்டிவ் ஃபார் த லேசர் ஆக்ஷன். லேசர் ஆக்ஷன் ஏன்னா இது நார்மல் ஸ்டேட் பாப்புலேஷன். இந்த நார்மல் ஸ்டேட்டில் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா த கிரவுண்ட் ஸ்டேட் atoms are higher, number of atoms in the ground state will be larger than the number of atoms in the X-ray state. அப்பனா N1 தான் the number of electron or atoms in the ground state சொல்லுவோம். இதான் என்னன்னு சொன்னா the normal states. Normal state population, it is not effective for the laser action. And laser action என்ன, எனக்கு excited state population அதிகமாக இருக்கணும். So it's a normal state population. அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்னா, ஸ்டிமுலேட்டட் எமிஷன் தான் லேசர் ஆக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் இட்ஸ் ரெஸ்பான்சிவ் ஃபார் த லேசர் ஆக்ஷன், ஸ்டிமுலேட்டட் எமிஷன். எனக்கு ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இருக்குன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கணும். அப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நிறைய ஆட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் பாப்புலேஷன் தான் என்னன்னு சொன்னோம், பாப்புலேஷன் இன்வர்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூ மார்க், உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய 2 mark, population inversion. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஒரு லேசர் ஆக்ஷன் இருக்குன்னா, லேசர் வந்து நீங்கள் அவுட்புட்டில் நிறைய கெயின் வேணும், கொடுக்குற இன்புட் பவரோட அவுட்புட்டில் நிறைய பவர் வேணும், லேசர் ஃபோட்டான் வேணும்னா யூ ஷுட் ஹாவ் த பாப்புலேஷன் இன்வர்ஷன். அப்படின்னா என்ன மீனிங்னா, த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், number of atoms in the excited state, in the excited state is higher than the or more than the number of atom in the ground state. இதுதான் நம்ம என்னன்னு சொன்னால் the population inversion. The definition for the population inversion என்னன்னா, the number of atom in the excited state will be higher or more than the number of atom in the ground state. அப்படின்னா அதனுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? சும்மா நார்மலாக நான் என்னன்னா சேம் 2 எனர்ஜி லெவல் எடுத்துக்கிறேன். ஸோ 2 எனர்ஜி லெவல் எடுத்துக்கிட்டு the number of atom இங்கே வந்து N1 இந்த ground state,
இந்த எக்ஸைஸ் ஸ்டேட் N2 E2 E1. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டில் கம்மி ஆட்டம் இருக்கணும், அது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குன்னா. எக்ஸைஸ் ஸ்டேட்டில் எப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேசர் அவுட்புட் எப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது கெயின், we can achieve the gain in the laser output. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் என்னன்னா, இந்த பாப்புலேஷன் இன்வர்ஷன் கண்டிஷன், நம்பர் ஆஃப் ஆட்டம் in the X-ray state N2 will be higher than the number of atom in the ground state. Then, so this will give gain in an output. இந்த பாப்புலேஷன் இன்வர்ட் தான் உங்களுக்கு என்னன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வெளியில் வரும். யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம்னா ஒரு போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஹவு வி கேன் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் atom or electron in each energy level. அதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், the Boltzmann distribution law. Boltzmann distribution law. அதான் நான் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நான் என்ன, நீங்கள் வந்து எடுத்துக்கிற வந்து எனர்ஜி லெவல் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறீங்க. நான் என்ன செய்யணும், ஒரு சப்போஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து என்னென்னா நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறேன், இங்கே வந்து எனர்ஜியை கவுண்ட் பண்ணுறேன். என்னுடைய ஹைட்ரஜன் ஆட்டத்தில் தேர் ஆர் செவரல் லெவல் ஆர் அலௌடு லெவல் ஃபார் த எலக்ட்ரான். நிறைய லெவல் அலௌடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட லெவல் அலௌடு. அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட்டு. இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க +2ல். அப்படின்னா இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டாக வச்சுங்க, இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டாக வச்சுங்க, சாரி இதை வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டாக வச்சுங்க. -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 1/n², n = 2 போடுங்க, அது ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் ஸ்டேட்டாக கிடைக்கும். அதே போல் அந்த எனர்ஜி வந்து +2ல் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, அந்த எனர்ஜி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் it will be -13.6 எலக்ட்ரான் வோல்ட் n² படிச்சிருப்பீங்க. n = 1னா கிரவுண்ட் ஸ்டேட், n = 2னா எக்ஸைஸ் ஸ்டேட், n = 3னா நெக்ஸ்ட் எக்ஸைஸ் ஸ்டேட். இந்த மாதிரி allowed எனர்ஜி ஃபார் த எலக்ட்ரான் will be larger. நான் என்ன செய்யறேன்னா, இந்த என்சம்பிள் ஆஃப் ஆட்டம் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா ஒரு 10⁻18 ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்து லேசரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பட் ஈவன் தோ ஐ எம் ஜஸ்ட் சேயிங் இட் ஃபார் எக்ஸாம்பிள். நான் என்னன்னா இந்த 10⁻18 ஆட்டத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்யறேன்னா, ஈச் அண்ட் எனர்ஜி லெவல் அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் ஆஃப் த லைட் ஆட்டமும் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஃபோட்டானும் அந்த ஆட்டமும் இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு வச்சுங்க. இந்த ஃபோட்டானும் ஆட்டம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் என்ன செய்யறேன்னா, the number of atom at any energy level is equal to the number of original population at time t equal to 0 time exponential of -e/ the Boltzmann constant time the temperature. இதுதான் என்னன்னா the Boltzmann distribution law. அதாவது ஒவ்வொரு எனர்ஜி ஸ்டேட்லையும் எப்படி பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இங்கே வந்து என்னன்னா En. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் பாப்புலேஷன் என்னன்னா n1 = the original population time e⁻ -en. அங்கே வந்து இங்கே en வரணும், அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ E1/kBT இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் பாப்புலேஷன். உங்களுக்கு டெம்பரேச்சர் தெரிஞ்சிருச்சுன்னா, the energy level of the atom தெரிஞ்சிச்சுன்னா, Boltzmann constant is a constant. the number of எடுத்துக்கிட்ட பாப்புலேஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா, you can easily find out what is the number of population in the ground state. அதே போல் எக்ஸைஸ் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் ஸ்டேட்டு n = 2ன்னு சொல்கிறோம். n2 = என்ன செய்யலைன்னா, the original population En0 times e⁻e2, the energy level 2 kBT. இதுதான் என்னன்னா போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா. அப்படின்னா இந்த எனர்ஜி அதிகமாக உங்களுக்கு என்னன்னா இந்த பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து என்ன செய்யுதுன்னா, எனக்கு இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு வச்சுங்களா, இந்த நம்பரை வந்து இப்படி காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு இது எவ்வளோன்னு நான் கவுண்ட் பண்ணல, ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அந்த பார் அதிகமாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதை விட குறைவாக இருக்கும். அப்புறம் செகண்ட் எக்ஸைஸ் ஸ்டேட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேர்ட் எக்ஸைஸ் ஸ்டேட் பார்த்தோன்னா அதை விட கம்மியாக இருக்கும். ஃபோர்த் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக இருக்கும். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் வுட் பி எக்ஸ்பொனென்ஷியலி டிகேயிங் ஃபங்க்ஷன். இதுதான் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாப்புலேஷன்
இன் வேரியஸ் எனர்ஜி லெவல். இது நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கோசம் இந்த போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் யூஸ் பண்ணிப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் population in various energy level. Maybe you can say at room temperature. நான் room temperatureல பார்க்குறேன். room temperatureனா இந்த temperature you can take it's 300 Kelvin. T equal to 300 Kelvin. இப்படி காட்டணும் வச்சுங்க. இது வந்து நார்மல் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன் இதை நார்மல் இதை என்னன்னு சொன்னால் we can say this is normal population distribution. நார்மல் பாப்புலேஷன்னா சப்போஸ் நம்ம என்னன்னா 2 லெவல் மட்டும் இதில் வந்து மோஸ்ட்டாக எடுத்துக்கலாமே. எந்த 2 லெவல்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 2 லெவல். இது பிரைட்டாக தெரியல, 2 க்ரீன் எடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் டேக் த க்ரீன். நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லெவல் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த லெவலில் வந்து E2ங்கிற எனர்ஜி வச்சுக்கிறேன், இந்த கிரவுண்ட் ஸ்டேட் E1 வச்சுக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ஆட்டம் இங்கே வந்து N2, இங்கே வந்து N1. இதை நார்மல் பாப்புலேஷன் சொல்கிறேன். என்ன ரீசன்னா த நம்பர் ஆஃப் atoms in the ground state it be larger than the number of atoms in the excited state. ஆனால் எனக்கு என்னன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நமக்கு லேசர் வந்து அவுட்புட்டில் கெயின் தராது. லேசர் அவுட்புட்டில் கெயின் தரணும்னா we want to achieve this condition. The number of atoms in the excited state is greater than the number of atoms in the ground state. So இந்த கண்டிஷன் தான் என்ன சொன்னால் பாப்புலேஷன் இன்வர்ஷன் இப்போ சொல்லி தந்தேன். ஸோ பாப்புலேஷன் இன்வர்ஷன் இது நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது? ஏன்னா லேசரில் எனக்கு அவுட்புட்டில் நிறைய லேசர் ஃபோட்டான் வேணும், லேசர் பீம் வேணும்னா அதனுடைய பவர் அதிகமாக இருக்கணும்னா we need to achieve this condition. அப்படின்னா வாட் ஆர் த மெத்தட் டு அவைலபிள் டு அச்சீவ் திஸ் கண்டிஷன்? அது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அந்த மெத்தட் ஆஃப் அதுதான் என்னன்னு சொன்னால் த பம்பிங் ஆக்ஷன். யூஸ்வலாக என்னன்னு சொன்னால் பம்பிங் ஆக்ஷன். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பம்பிங் ஆக்ஷன். எதை பம்பிங் ஆக்ஷன் சொல்லுவோம்னா டு அச்சீவ் த பாப்புலேஷன் இன்வர்ஷன், டு அச்சீவ் த பாப்புலேஷன் இன்வர்ஷன் we need to put more atoms in the excited state. More atoms in the excited state or more population in the excited state. ஏன்னா excited stateல நிறைய ஆட்டத்தை போடணும். To achieve the population inversion, we need to put more atoms in the excited state. This process is called the pumping action. இந்த process என்னன்னு சொல்லணும்னா this process is called பம்பிங் ஆக்ஷன். அப்புறம் பம்பிங் ஆக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது இந்த பாப்புலேஷன் இன்வர்ஷன் கண்டிஷனை அச்சீவ் பண்ணணும். 2 எனர்ஜி லெவலில் கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா நிறைய ஆட்டம் இங்கே எக்ஸைடட் ஸ்டேட்டில் இருக்கணும். எதை கம்பேர் பண்ணும்போதுன்னா அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஆட்டம் கம்மியாக இருக்கணும், இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். இதுதான் என்னென்னா PV பாப்புலேஷன், PIன்னு கூட வச்சுங்க, பாப்புலேஷன் இன்வர்ஷன் சொல்கிறோம். அப்புறம் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் திஸ் பம்பிங் ஆக்ஷன்? அது நிறைய மெத்தட் இருக்குது. இந்த பம்பிங் ஆக்ஷனில் நிறைய இருக்குது அந்த பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் பண்ணுறது. அதில் அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்டிக்கல் பம்பிங். ஆப்டிக்கல் பம்பிங் அதாவது இந்த பாப்புலேஷன் இன்வர்ஷனை அச்சீவ் பண்ணதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட் ஆப்டிக்கல் பம்பிங். The second method பார்த்தீங்கன்னா electrical discharge. Third method பார்த்தீங்கன்னா direct conversion. The fourth method பார்த்தீங்கன்னா inelastic collision or inelastic collision between the atom. இதான் மேஜராக 4 மெத்தட் இருக்குது. தெர் ஆர் செவரல் மெத்தட், பட் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குது இந்த 4 மெத்தட் தெரிஞ்சால் போதும். இன்எலாஸ்டிக்,
scattering between the atoms. ஸோ இந்த பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்டிக்கல் பம்பிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கைண்ட், வாட் இஸ் ஆப்டிக்கல் பம்பிங்? இப்போ ஆப்டிக்கல் பம்பிங் என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து ரூபி ராடுன்னு, இப்போ ரூபி லேசன் +2 லெவலில் படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரூபி ராடு வந்து ஆக்டிவ் மீடியமாக இருக்கும். நான் ஆக்டிவ் மீடியம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் என்னன்னு சொல்கிறேன். இந்த ஆக்டிவ் மீடியம் எங்கே வந்து பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் பண்ணுறோமோ அதுதான் ஆக்டிவ் மீடியம். ஜஸ்ட் சிம்பிள் டெஃபினேஷன். மேபி நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். இது வந்து என்னென்னா ரூபி ராட், ரூபி லேசன் சாலிட் ஸ்டேட் லேசரில் படிச்சிருப்பீங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேசர்ஸ். அதில் ரூபி லேசர் இதில் பார்த்தீங்கன்னா 3 எனர்ஜி லெவலில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட், மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட். இது வந்து 3 எனர்ஜி லெவல். இது வந்து என்னென்னா கிரவுண்ட் ஸ்டேட் E1, இந்த மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் E2, இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் E3. இதில் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். 10⁻⁻9 செகண்ட். அப்படின்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் அதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். இவ்வளோ 10⁻³ செகண்ட். கிரவுண்ட் ஸ்டேட்டில் இட் வில் பி இன்ஃபைனைட் லைஃப் டைம். அப்போனா நம்ம வந்து ஃபோட்டானை கொடுக்கும்போது, அதாவது இந்த பம்ப் பண்ணணும், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து இந்த பாப்புலேஷனை எக்ஸைட்டட் ஸ்டேட் போகிட்டு என்ன செய்யணும், என்னோட லைஃப் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதால, 4 செகண்ட் இருக்கிறதால உடனே இந்த பாப்புலேஷன் என்ன செய்யணும், இட் வில் கம் டு த மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். அப்போனா உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் இதனுடைய லைஃப் டைம் கொஞ்சம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டை விட அதிகமாக இருக்கிறதால, ஏன்னா மில்லி செகண்ட், அதனுடைய லைஃப் டைம் 4 செகண்டை விட மில்லி செகண்ட் வந்து அதிகம். இங்கே பாப்புலேஷன் குறைவாக இருக்கும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில். இந்த மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேசர் ஃபஸ்ட்டு 1960க்கு அப்புறம் 1980க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒர்க்டு இந்த 3 லெவல். ஏன்னா மெட்டாஸ்டேபிளோட லைஃப் டைம் ரொம்ப அதிகம் கண்டுபிடிச்சாங்க. அதனால் அவங்க மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சர் ப்ரிஃபரிங் த 3 லெவல் ஆட்டம்ஸ் ஃபார் த லேசர் ஆக்ஷன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த 2 லெவலையும் கம்பேர் பண்ணா திஸ் வில் பி த பாப்புலேஷன் இன்வர்ஷன், 3 லெவல் ஆட்டம்ஸ் ஃபார் லேசர் ஆக்ஷன். இதான் நீங்கள் நார்மலாக ஸ்கூல் லெவலில் படிச்சது. இப்போ நமக்கு என்ன மெயின்னா ஆப்டிக்கல் பம்பிங்னா என்ன, இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஆப்டிக்கல் பம்பிங்னா என்னன்னு சொல்லணும்னா, யூசிங் த ஃபோட்டான், எக்ஸ்டர்னல் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி h nu, யூசிங் த ஃபோட்டான் ஆஃப் energy h nu, that energy is equal to the energy difference between the level. அந்த இந்த 2 லெவலுக்கான எனர்ஜி டிஃபரன்ஸாக இருக்கலாம். ஸோ using the photon energy h nu, if you are pumping the population to the excited state, if we pumping population to the if we pumping population to the excited state, then this is called optical pumping. இதை என்னன்னு சொல்லணும், ஆப்டிக்கல் பம்பிங் சொல்லணும். அப்படின்னா இங்கே வந்து ரூபி ராடில் என்ன யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் அந்த ரூபி ராட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு கிளிட்டரிங் ஒரு ஃப்ளோரசன்ஸ் டியூப். அதை என்னன்னு சொல்லணும்னா இந்த ஜெனான் ஃப்ளாஷ் லேம்ப். பார்த்துருக்கீங்களா, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெனான் ஃப்ளாஷ் லேம்ப். இந்த ஜெனான் ஃப்ளாஷ் லேம்ப் என்ன செய்யணும், த எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் ஃபோட்டான் ஃப்ரம் த ஜெனான் ஃப்ளாஷ் லேம்ப், இதனுடைய எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் h nu, இட் வில் பி மேட்சிங் வித் த எனர்ஜி லெவல் ஆஃப் த ஆட்டம்ஸ். அந்த ஃப்ளாஷ் லேம்ப்லேருந்து வர அந்த எனர்ஜி லெவல் ஆஃப் த ஆட்டம் மேட்சாக இருக்கிறதால உங்களுக்கு என்னன்னா, இட் வில் புட் மோர் அண்ட் மோர் ஆட்டம். இது டீஎக்சைட் ஆகிறதுக்குள்ள ஒரு 2 ஆட்டத்தை வந்து, ஒரு ஆட்டம் இப்போ டீஎக்சைட் ஆகுதுன்னா அது என்ன செய்யணும், அந்த ஜெனான் ஃப்ளாஷ் லேம்ப் 2 ஆட்டத்தை மேலே அனுப்பும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸ் ப்ராசஸ்.
அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த எக்ஸைட் ஸ்டேட் ப்ளஸ் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் அதிகமான ஆட்டம் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போதுனா கிரவுண்ட் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொன்னால் ஆப்டிக்கல் பம்பிங். So using the optical photon, if you are putting the more population in the excited state, then we are calling that process is called optical pumping. Next பார்த்தீங்கன்னா the electrical discharge, the second method. Second method என்னன்னு பார்த்தோன்னா electrical discharge. ஸோ எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் எப்படின்னா உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு கூலிங் டியூப்பில் படிச்சிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேத்தோட இது அந்த இது இருக்கும். இங்கே வந்து ஒரு ஆனோடு இருக்கும். இது கேத்தோட், இது ஆனோட். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொட்டென்ஷியல்னா 1000 சம்திங் வாட் தருவாங்க. 1000 சம் பொட்டென்ஷியல், 10,000 or 10,000 வோல்ட் தராங்கன்னு வச்சுங்க. அப்போ இந்த கேத்தோடில் இருக்க எலக்ட்ரான்லாம் என்ன செய்யணும், இட் வில் எமிட் எலக்ட்ரான்ஸ். சாரி, நான் இங்கே வந்து மாற்றி போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஸ்மால், இங்கே ஏன்னா பெரிய இது வந்து என்னென்னா இட்ஸ் பாசிட்டிவ். இங்கே வந்து பாசிட்டிவ் பெரிய பிளேட்டு, இந்த நெகட்டிவ் சின்ன கூட இதை ரெப்ரசன்ட் தான் இந்த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. இந்த 10,000 வோல்டேஜ் கொடுக்கும்போது அப்போது இந்த எலக்ட்ரான்லாம் எதை நோக்கி போயினா, ஏன்னா எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் பாசிட்டிவ் பிளேட்டை நோக்கி உங்களுக்கு என்ன செய்யணும், மூவ் பண்ணும். அப்படி வேகமாக மூவ் பண்ணும்போது இட் வில் பி ஹேவிங் ஹை கைனடிக் எனர்ஜி. அந்த ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதால the driving force due to these potential differences will be large. So electron have more kinetic energy. இங்கே வந்து என்னென்னா இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜில் இப்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தரதால இந்த எலக்ட்ரான் வில் ஹேவ் மோர் கைனடிக் எனர்ஜி. நிறைய அதனுடைய எனர்ஜி வில் பி எனார்மஸ். அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் யூ கேன் யூஸ் த ஃபார்முலா ஆஃப் mv² இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இது எலக்ட்ரான் மாஸ் தெரியும் உங்களுக்கு, வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் தராங்கன்னு தெரியும். 10,000 வோல்ட் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளோன்னு தெரியும். அப்படின்னா வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா அதனுடைய கைனடிக் எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஈஸியாக. அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ரொம்ப அதிகமான கைனடிக் எனர்ஜி அதில் மூவ் பண்ணுறதால நீங்கள் இந்த இடைப்பட்ட பகுதியில் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய லேசர் அந்த லேசர் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே வச்சிங்கன்னா, அதாவது அந்த லேசர் ஆக்டிவ் மீடியத்தை வச்சிங்கன்னா, ஸோ இந்த இதுதான் என்னன்னு சொன்னால் இந்த ஆக்டிவ் மீடியம் ஆஃப் த லேசர். அது வந்து கேஸ் லேசர்லாம் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் லேசராக இருக்கலாம், வேறு எந்த லேசராவது ஆக்டிவ் மீடியத்தை இங்கே கொண்டு வச்சிங்கன்னா இங்கே இருக்க எலக்ட்ரான் எல்லாம் என்ன செய்யும், இங்கே இருக்க ஆட்டம்ஸ்லாம் என்ன செய்யணும், இட் வில் பி கெட் எக்ஸைட்டட் டியூ டு த ஹை கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஏன்னா நிறைய எலக்ட்ரான் மோதும் போது there is a frequent excitation happening inside the active medium. அப்படி ஃப்ரீக்வெண்ட் எக்ஸைட்டேஷனுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதனுடைய எனர்ஜி லெவல் இட் வில் பி அ பாப்புலேஷன் இன்வெர்ஷன். இங்கே அதாவது ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், அப்சார்ப்ஷன் எமிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் அட் எனி டைம் இஃப் யூ ஆர் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் ஆட்டம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷனும் இருக்கும் எமிஷனும் இருக்கும். பட் அட் எனி டைம் இஃப் யூ ஆர் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் இல் பி ஹையர். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் அந்த பாப்புலேஷன் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அதிகமாக போடுறதுக்கு தான் we can say it's a electrical discharge optical pumping. ஏன்னா ஏன் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் சொன்னால் எலக்ட்ரானை வந்து கேத்தோட அந்த பிளேட்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி we are just என்ன செய்யறோம்னா we are putting the more energy to the electron, more kinetic energy to the electron. That electron, it will hit the number atoms in the active medium. It will put more atom in the excited state. இதுதான் நம்ம என்ன சொன்னால் ஆப்டிக்கல் பம்பிங். ஸோ the third type பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னா, the third type, the direct conversion. ஸோ டைரக்ட் கன்வர்ஷனாக என்னென்னு பார்க்கலாம். டைரக்ட் கன்வர்ஷனாக என்னென்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்பவும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பேட்டரி கூட தான் கனெக்ட் பண்ண போகிறோம். பேட்டரி கூட இங்கே என்ன கனெக்ட் பண்ண போகிறோம்னா இந்த செமிகண்டக்டிங் லேசிங் மீடியம். இந்த பேட்டரி கூட எதை கனெக்ட் பண்ண போகிறோம்னா இந்த செமிகண்டக்டர் லேசர். இதுதான் நம்ம கடைசி டாப்பிக்கை பார்க்க போகிறோம். மேபி அதை நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டாலும் போடலாம். இங்கே ஆக்டிவ் மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டிங் லேசர்.
எதனாலனா காலியம் ஆர்சனைடாக இருக்கலாம், இல்லைனா காலியம் இண்டியம் ஆர்சனைடு, ஏதாவது ஒரு ஆக்டிவ் மீடியம். ஆனால் இந்த ஆக்டிவ் மீடியம் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். மேபி நெக்ஸ்ட் இயரில் வந்து நீங்கள் படிப்பீங்களா என்னன்னு தெரியல. டைரக்ட் பேண்ட் செமிகண்டக்டர்லாம் என்ன சொல்லிடுறேன். செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா 2 எனர்ஜி லெவல் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். திஸ் இஸ் த கண்டக்ஷன் பேண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஸ்டேட் இட் ஹேவ் த வேலன்ஸ் பேண்ட். இதுதான் என்னன்னு சொன்னால் இந்த வேலன்ஸ் பேண்ட் எலக்ட்ரான். இது பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் பேண்ட் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டு அந்த எனர்ஜி கேப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியலில் இட் வில் பி a 1 electron volt, almost 1 electron volt, the gap between the conduction band valence band. இதை வந்து என்னன்னு சொன்னால் இந்த வேவ் வெக்டர் ஆக்சிஸ், இதை வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து என்னன்னு சொன்னால் எனர்ஜி ஆக்சிஸ். இதில் வந்து இந்த கண்டக்ஷன் பேண்ட் எப்போ ஒரு டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்னு இதை சொல்லுவோம்னா இந்த கண்டக்ஷன் பேண்ட் எட்ஜையும் இந்த பாட்டம் ஆஃப் த கண்டக்ஷன் பேண்டும் இந்த டாப் ஆஃப் த வேலன்ஸ் பேண்டும் இஃப் இட் இஸ் அதாவது lowest value energy value of the conduction band, the highest energy values of the valence band, if it is having the same k value, பார்த்தீங்கன்னா இது ஒரே சேம் கே ஆக்சிஸ் ஒரே மொமெண்டத்தோட இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செமிகண்டக்டர் தான் என்னன்னு சொல்லலாம் டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். அப்போது இந்த டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இங்கே கொடுக்குற நம்ம எனர்ஜி த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இட் வில் பாசஸ் த்ரூ த செமிகண்டக்டர். அப்போ வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் எக்ஸைட்டேஷன் என்ன ஆகும்னா இங்கே வேலன்ஸ் பேண்டில் இருக்க அந்த எலக்ட்ரான்னா இட் வில் கோ டு த கண்டக்ஷன் பேண்ட் பை அப்சார்பிங் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா there will be a more number of atom in the conduction band of the semiconductor on the direct band semiconductor. அப்போது இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் இந்த கண்டக்ஷன் பேண்டில் N2ன்னு வச்சுக்கிறீங்க, வேலன்ஸ் பேண்டில் N1 வச்சுக்கிறீங்க. சப்போஸ் இஃப் N2 இஸ் கிரேட்டர் தென் N1 பை திஸ் மெத்தட் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கறதால இஃப் யூ ஆர் அச்சீவிங் த மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம் இந்த எக்ஸைட்டட் கண்டக்ஷன் பேண்ட் state, then we are calling this is direct conversion optical pumping. இதான் நம்ம என்னன்னு சொன்னால் டைரக்ட் கன்வர்ஷன். ஏன் டைரக்ட் கன்வர்ஷன்னா டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டரில் இந்த பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் பண்ணுறோம். எது மூலமாக அச்சீவ் பண்ணுறோன்னா பை சப்ளைங் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஆனால் இங்கே இந்த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இது வந்து இட் ஷுட் மேட்ச் வித் த எனர்ஜி பேண்ட் ஆஃப் த செமிகண்டக்டர். அதையும் நீங்கள் பார்க்கணும். இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் என்னென்னா the energy of the electrical energy is it should be equal to the band gap energy. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் we can achieve the population inversion. இதுதான் என்னென்னா டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். இன்னொன்று என்ன செய்வோம்னா இங்கே வந்து இந்த ஒரு ஈக்குவேஷன் நான் சொல்லணும், அதை நான் உங்களுக்கு சொல்லாத விட்டுட்டேன். இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து என்னென்னா அதிகமான கைனடிக் அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜில் எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி வில் பி லார்ஜர். இதை வந்து ஒரு ஆக்டிவ் மீடியத்தில் இருக்க ஆட்டத்தில் மோதும் போது உங்களுக்கு என்ன நடக்குன்னா இதனுடைய எனர்ஜியை வந்து இதுக்கு கொடுக்கும். அப்படின்னா அந்த ஆக்டிவ் மீடியத்தில் இருக்க ஆட்டம் எங்கே போகும்னா எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிடும். திரும்ப எலக்ட்ரான் எனர்ஜி லாஸ் பண்ணதோட்டு இட் வில் பி எ நார்மல் ஸ்டேட் எலக்ட்ரான். ஸோ இதுதான் ஒரு ஈக்குவேஷன் இங்கே போட மறந்துட்டேன், இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இதை நான் சொல்லிட்டேன் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ்னா ஒரு ஈக்குவேஷன், டைரக்ட் கன்வர்ஷன் சொல்லிட்டேன். த லாஸ்ட் மெத்தட் we are going to look at the inelastic scattering between the atoms. இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் பிட்வீன் த ஆட்டம்ல என்னென்னா நம்ம இங்கே வந்து ஆக்டிவ் மீடியத்தில் 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் எடுத்துக்க போகிறோம். அதாவது நம்ம எடுத்துக்கிற அந்த ஆக்டிவ் மீடியம் லேசர் ஆக்ஷன் எங்கே பிளேஸ் ஆகுதோ அந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம் ஆக்டிவ் மீடியம் சொல்கிறோம். ஸோ ஆக்டிவ் மீடியத்தில் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்டம், அதாவது ஒரு ஏங்கிற ஆட்டம், நான் அதை வந்து என்னென்னா ஒரு பெருசாக சிம்பிளால் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிங்கிற ஆட்டம், இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இங்கே வந்து எலக்ட்ரானை ஆஃப் எனர்ஜி அதே எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் டியூப்க்கு நடுவில் வைக்கிறேன். இங்கே வந்து கேத்தோட், இங்கே வந்து என்னென்னா ஒரு ஆனோட்.
கேத்தோடு வந்து உங்களுக்கு என்னன்னா எலக்ட்ரான் எமிட் ஆகுது. இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தரேன். அப்போனா எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜி வில் பி மேக்ஸிமம். இந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யணும், இங்கே வந்து இந்த பெரிய ஆட்டம்லாம் பெரிய சைஸில் போட்டிருக்கிற ஆட்டம்லாம் ஏங்கிற ஆட்டம், சின்ன சைஸில் போட்டிருக்கிற ஆட்டம் பிங்கிற ஆட்டம்னு வச்சுக்கிறேன். இந்த எலக்ட்ரான் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டு இட் இஸ் மூவிங் வித் ஹை எனர்ஜி. அந்த ஸ்டார் எதை குறிக்குதுன்னா இட் வில் பி a ஹை எனர்ஜி எலக்ட்ரான். இது என்ன செய்யணும், இட் வில் பி ஹிட் த பிக்கர் சைஸ் ஆட்டம். அப்படி மோதும் போது இதனுடைய எனர்ஜி லாஸ் பண்ணிட்டோம். எதுக்கு இதை கொடுத்தோம்னா ஏங்கிற அந்த ஆட்டத்துக்கு கொடுத்துரும். அப்படின்னா இட் வில் பி இன் எக்ஸைட்டட் ஸ்டேட் ப்ளஸ் எலக்ட்ரானோட எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு இது வந்து இப்போ ஸ்டார் இல்லை, அப்போனா இது கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ இங்கே ஏங்கிற ஆட்டம் என்ன செய்யணும், இட் வில் கொலைட் வித் த பிங்கிற ஆட்டம், அது ஸ்மால் சைஸர் ஆட்டம். ஏன்னா அந்த ஏபி ஆட்டம் எல்லாமே ஆக்டிவ் மீடியத்துக்குள்ளார மட்டும்தான் இருக்குது. அதனால் ஈஸியாக ஃப்ரீக்வெண்ட் கொலிஷன் நிறைய நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி மோதும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா பி கோ டு த எக்ஸைட்டட் ஸ்டேட். அந்த ஏங்கிறத மோதி அதனுடைய எனர்ஜி லாஸ் பண்ணிட்டதை விட்டு ஏ வந்து இட் வில் கம் டு த கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இந்த பிங்கிறத நமக்கு என்னென்னா இந்த நவ் த ஆக்டிவ் மீடியம் இட் வில் ஆக்ட் அஸ் ஏ லேசர். ஸோ it is responsible for the laser action. It is responsible for laser action. ஸோ அப்படின்னா அந்த பிங்கிற ஆட்டத்தை நம்ம நிறைய ஆட்டம் வந்து என்ன செய்யணும்னா இந்த பியோட எனர்ஜி லெவல் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்யணும், இந்த 2 எனர்ஜி லெவல்னு வச்சுக்கோங்க. இது வந்து பி ஆட்டங்கிறதோட எனர்ஜி லெவல், இதனுடைய எக்ஸைட்டட் எனர்ஜி E2, கிரவுண்ட் ஸ்டேட் E1. பிங்கிற ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா ஸ்டாரோட இருக்கும், கிரவுண்ட் ஸ்டேட் இருந்தால் ஜஸ்ட் நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பிங்கிற ஆட்டம் கொலைட் ஆகி இது வந்து என்னன்னா ஏ ஸ்டார் அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டம் ஏ ஸ்டார் வந்து இது பிங்கிற ஆட்டத்தில் கொலைட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா த நம்பர் ஆஃப் ஆட்டம் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் ஆஃப் த பி ஆட்டம்ஸ் இட் வில் பி ஹையர் கம்பேர் த கிரவுண்ட் ஸ்டேட். இந்த மாதிரி பாப்புலேஷன் இன்வர்ஷன் கொலிஷன் மூலமாக அச்சீவ் பண்ணுறதால அதாவது N2 ஹியர் வில் பி கிரேட்டர் தேன் N1. இது நாம் என்னன்னு சொல்லணும்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் பிட்வீன் த ஆட்டம்ஸ். ஏன்னா 2 ஆட்டத்துக்கு நடக்கிற இடையில நடக்கிற கொலிஷனால நடக்கிறதால இட் வில் பி கால் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் பிட்வீன் த ஆட்டம். ஸோ இதுதான் த டிஃபரண்ட் மெத்தட். இது ஆக்சுவலி 4th மெத்தட், இதுனா 5th மெத்தட். டிஃபரண்ட் மெத்தட் ஆஃப் ஆப்டிக்கல் பம்பிங் exist in your textbook to achieve the population inversion. ஏன் population inversion achieve பண்ணா we need the laser output. ஏன் laser output வரும்னா there will be a probability for the stimulated emission will be higher when the atoms in the excited state இருந்தால் மட்டும்தான் அந்த நிறைய stimulated emission நடக்கும். நிறைய stimulated emission நடந்தால் தான் நமக்கு வந்து நிறைய வந்து லேசர் ஃபோட்டான்ஸ் அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு